இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பிசியை அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த மதர் போர்டு வந்து ஓல்டு மதர் போர்டு தான். DDR2 வரைக்கும் தான் அது சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் 4GB தான் சப்போர்ட் பண்ணும். நார்மல் இன்டெல் பென்டிஎம் ப்ராசஸர் தான் இருக்குது. இந்த போர்டில் வந்து நார்மலாக நமக்கு 4 USB கனெக்ட் பண்ணிக்கலாம். பழைய டைப் மவுஸ் இருக்கிறவங்க இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோ, மைக்கு, இந்த 3 ஜாக் தான் வருது. அது மாதிரி இதில் கிராஃபிக்ஸ் கார்டு அந்த மாதிரி வேறு எதுவும் இன்சர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மதர் போர்டில் இதில் பார்க்குறதுக்கு வேறு எதுவும் இது இல்லை. 2 RAM ஸ்லாட் இருக்குது. பழைய ஐடி டைப்பு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட அசம்பிள் பார்க்க போகிறோம். SMPS இருக்குது. இந்த SMPSோட மேக்ஸிமம் பவர் வந்து 450 வாட்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த SMPSஐ ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம SMPS ஃபிட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பேனலில் நமக்கு ஒரு ஆடியோ ஜாக் இருக்குது, ஒரு USB இது இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் LED, பவர் LED ப்ளஸ் மைனஸு, தென் ரீசெட் சுவிட்சு. இது கனெக்ட் பண்ணும்போது நான் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மதர் போர்டை ஃபிட் பண்ணணும். மதர் போர்டு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக அதில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மேட்ச் ஆகுது. இந்த பிளேட்டை நம்ம பிசியில் இதில் ஃபிட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் தான் இருக்கும் அதில் வேறு ஒன்றும் இல்லை. தென் நம்ம வந்து USB கனெக்ட் பண்ண போகிறோம். இது USBக்கான ஜாக்கு. இதில் வந்து போர்டில் USB ஜாக்கில் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஆடியோ ஜாக்கு. இது ஃப்ரண்ட் பேனலில் உள்ள அந்த பவர் சுவிட்சு, ரீசெட் சுவிட்சு, ஹார்ட் டிஸ்க் LED அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் USB 1, ஃப்ரண்ட் USB 2. இப்போ நம்மக்கிட்ட ஒரு USB ஜாக் இருக்குது. இந்த பின்னு கனெக்ட் பண்ணும்போதும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இதில் ஹோல் இல்லாத இடமும் இங்கே அது மாதிரி பின்னு இல்லாத இடமும் கரெக்டாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆடியோ ஜாக்கு. இதுவும் அதே மாதிரி தான். ஹோல் இல்லாத இடமும் பின்னு இல்லாத இடமும் கரெக்டாக அதில் மேட்ச் ஆகும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பவர் சுவிட்சு, ரீசெட் சுவிட்சு, ஹார்ட் டிஸ்க் LED கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ப்ளஸ் மைனஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த போர்டிலே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஃப்ரண்ட் பேனலில் வந்து மேலே வந்து பவர் LED ப்ளஸ் மைனஸு, அதுக்கு பக்கத்தில் பவர் ஆன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ரீசெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், பவர் LED ப்ளஸ் மைனஸ் கொடுக்க போகிறேன். லெஃப்ட் சைடில் தான் ப்ளஸ் வருது. ஓகே, பவர் LED இந்த இருக்குது.
ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட மைனஸு, அதுக்கு பக்கத்தில் பவர் ஆன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இது வந்து ரீசெட் சுவிட்சு, இது பவர் சுவிட்சு. ஓகே, இப்போ அதுவும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஹார்ட் டிஸ்க் எல்இடி ப்ளஸ் மைனஸ் கொடுக்க போகிறோம். ஹார்ட் டிஸ்க் எல்இடி இங்கே இருக்குது, லெஃப்ட் சைடு ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இந்த மாதிரி போர்டு வெளியில் இருக்கும்போதே இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசெட் சுவிட்சு. ஓகே, இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக அந்த ஒரே ஒரு பின்னு மட்டும் பிளாங்காக இருக்குது, அதை அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேட்டா பின்லாம் அப்புறமா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 சேட்டா பின் இருக்குது. நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், டிவிடி ட்ரைவ் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து நமக்கு ஒரு சேட்டா பின் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமாஸ் பேட்டரி எல்லாமே போட்டாச்சு இதில் ஏற்கனவே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த போர்டை வந்து இதில் ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸு அதெல்லாம் கரெக்டாக உட்காருதான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மதர் போர்டு சீட்டிங் பண்ணும்போது பேக் சைடு இருக்கிற இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் இந்த சைடு கரெக்டாக வந்துருச்சான்னு பார்க்கணும். அதே மாதிரி போர்டோட 4 கார்னர்லேயும் நம்ம ஸ்க்ரூ பண்ணுற அளவுக்கு கரெக்டாக அந்த ஹோல்ஸில் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் வந்து இதில் கார்னர் டு கார்னர் மட்டும்தான் ஸ்க்ரூ பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு என்டையர் ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. ரேம் கனெக்ட் பண்ணியாச்சு, ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க்கு ஏன் இவ்வளோ கீழே கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, இங்கிட்ட இந்த சைடு எதில் வேணாலும் நம்ம ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். இங்கே நான் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பவர் கேபிளும் சேட்டா கேபிளும் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ரேம் நாளை பின்ன ஏதாவது அப்டேட் பண்ணும்போது பார்த்தோம்னா எடுக்க வைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால நான் இந்த சைடு போட்டுட்டேன். இப்போ ஹார்ட் டிஸ்கில் வந்து சேட்டா கேபிள் போட்டாச்சு, அதுக்கான பவர் கேபிளும் கனெக்ட் பண்ணியாச்சு. லூஸ் கனெக்ஷனே இருக்கக்கூடாது, எல்லாம் டைட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஹார்ட் டிஸ்க் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ தான் போட்டிருக்கேன், அதுவும் சும்மா கை டைட்டு தான் வச்சுருக்கேன். இந்த பிசியை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இது இல்லை. தென் கிராஃபிக்ஸ் கார்டை இன்சர்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அது வந்து இந்த பின்னும் இந்த போர்டில் உள்ளதுக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதனால் இது வேறு ஒரு பிசியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.